ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சிந்தி ஸ்டாக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு சராசரி மனிதனா நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடியும் நம்மளால செய்ய முடியுமா, இதை செஞ்சா நம்ம இப்படி ஆயிருமோ, இதை செஞ்சா அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருமே வந்துட்டு 100ல எனக்கு தெரிஞ்சு 10 பேர் வந்துட்டு இதை செஞ்சா நம்மளால அது வெற்றியோ தோல்வியோ நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நிறைய பேர் என்னன்னா பயத்தினாலேயே அந்த வாய்ப்பை வந்துட்டு நழுவ விட்டுறாங்க. செஞ்சுதான் பாப்போமே அப்படின்னுட்டு யாருமே செய்யறதே கிடையாது. அந்த மாதிரி விதியை மாற்றிய கதை ஒண்ணுதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு முறை வந்துட்டு ஜப்பானிய ராஜா வந்துட்டு எதிரிகளை வந்துட்டு தாக்குறதுக்கு ராணுவ படையை தயார் செய்யறாரு. அப்போ தயார் செஞ்சு போருக்கு தயாராகிறாங்க. ஆனா எப்படியும் நம்ம இந்த போர்ல வந்துட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இந்த படை வீரர்கள்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம தோத்து போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருக்கிறாங்க. இத வந்துட்டு ராஜா அறியறாரு. அப்புறம் அதனால வந்துட்டு ராஜா வந்துட்டு தன் படை வீரர்களுக்கு வந்துட்டு தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஜென் துறவி கிட்ட போய் கேக்குறாரு. அப்போது அந்த ராஜா வந்துட்டு போய் கேக்குறாரு. அப்போது வந்துட்டு அந்த துறவி வந்துட்டு ராஜாவிடம் ஒரு யோசனை சொல்றாரு. அதே போலவே வந்துட்டு ராஜாவும் செய்யறாரு. அது என்னன்னா, ராஜா வந்துட்டு போர் செல்லும் வழியில வந்துட்டு அவர் வந்துட்டு குலதெய்வ கோயில்ல நிறுத்தி பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு நாணயத்தை எடுத்துட்டு வீரர்கள் முன்னாடி சொல்றாரு. நான் இப்போது வந்துட்டு இந்த நாணயத்தை சொல்லட்டுறேன். அதுல வந்துட்டு தலை விழுந்துச்சுன்னா நம்ம வெற்றி பெறுவோம், இல்லாட்டி போர்ல வந்துட்டு பூ விழுந்துச்சுன்னா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நாணயத்தை வந்துட்டு போட சொல்றாரு. இதுதான் நம்ம தலை விதியவே மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கூறிட்டு நாணயத்தை வந்துட்டு தூக்கி போடுறாங்க. அப்ப எல்லாருமே பாக்குறாங்க என்ன விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா அப்ப வந்துட்டு தலை விழுந்துருச்சு. தலை விழுந்ததுனால என்ன என்ன பண்றாங்க, எல்லாருமே வீரர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படி அடைகிறாங்க. நம்ம வந்துட்டு கண்டிப்பா இந்த போர்ல வந்துட்டு நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்னுட்டு நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடையும் எதிரிகளை தாக்க புறப்படுறாங்க. போரும் புரியுறாங்க. போர் புரிஞ்சுட்டு கடைசியில வெற்றியும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு துணை மந்திரி சொல்றாரு, விதியை வந்துட்டு யாராலும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு ராஜாட்ட சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆமா நான் வந்துட்டு நாணயத்துல வந்துட்டு 2 பக்கத்துலயுமே வந்துட்டு தலைதான் இருக்கிறது மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எந்த காரியத்தையுமே நம்பிக்கையோட நம்ம வந்துட்டு செயல்படுத்தோம்னா அதுல ஈஸியா நம்ம வெல்லலாம், விதியையும் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே விட்டுறக்கூடாது. எந்த வாய்ப்பையுமே நம்ம தவிர்க்க எந்த வாய்ப்பையுமே நம்ம பயன்படுத்திக்கணும். அதை வந்துட்டு அது ஒரு நல்ல சின்னதா ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு போனோம்னா நம்மளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு செயலையும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்னாடி வந்துட்டு நம்ம கால் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றியும் பெற முடியும். அந்த வானத்தையும் நம்ம ஒரு நாள் வசப்படுத்தவும் முடியும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.